ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்ணன். நம்ம சேனலில் வந்து கனியூர் கர்ணன். கடைசியாக நம்ம 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 5வது வீடியோ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். டைட்டில் வந்து ஃபேமிலி வர்சஸ் சோல், குடும்பம் உயிர் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன பண்ணணும், நம்ம எல்லோரும் எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், சேலரி நல்ல மார்க்குன்னு என்ன எதிர்பார்க்குறோம், குடும்பத்தை சந்தோஷப்படணும், நம்ம நல்லா இருக்கணும், அதிக நாள் உயிர் வாழணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த கான்செப்ட் மட்டும்தானே. உயிர்னா என்ன, உயிரை அதிக நாள் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிளைமேட் எப்படி இருக்கணும், அதை பற்றி சும்மா சின்ன ஒரு மெசேஜ் மட்டும்தான். இப்போ நம்ம இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பரு பெயிண்ட்டு அந்த மாதிரி தானே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சுவர் மட்டும்தான் இருந்துச்சு. சுண்ணாம்பில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. கால்சியம் இருக்கும்போது நம்ம அந்த சரௌண்டிங்கில் அங்கே இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். ஓகேங்களா? அப்புறம் அது இல்லாமல் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அந்த மாதிரி. இப்போல்லாம் இப்போது காய்கறியில் நம்ம தனியாக கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். அப்போல்லாம் வந்து வயலில் வேலைக்கு போகிறவங்க கடலை, தக்காளி, பீட்ரூட்டு, வெங்காயம் அந்த மாதிரி அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அங்கேருந்து அப்படியே அவங்க கொடுத்து விடுவாங்க. அதனால ஆரோக்கியமான ஃபுட்டு, கம்பு, ராகி, சோளம் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தாங்க. அதனால் அவங்க ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90, 100, 110 வரைக்கும்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம இருக்கிற கிளைமேட்டு, நம்ம டிஜிட்டல் எல்லாமே இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஏஜ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து இறந்துடுறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற கிளைமேட்டு, சாப்பிட்ற உணவுகள், அதை வச்சு தான் நம்ம இருக்கோம். இப்போ சுருக்கமாக இப்போ ட்ரெண்டிங் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தேட்டரில் பார்க்குற சினிமாவும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மணி நேரம் தேட்டரு, ஒரு பிடிச்ச நடிகர் படம், சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், விஜய் படம், ரஜினி படம்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் படம் கோட் படத்துக்கே எல்லாம் டிக்கெட் நிறைய புக் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த படத்துக்கு போயிருப்பீங்க. டிக்கெட் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் சென்ட்ரல் உட்கார்னு நினைப்பீங்க, டிக்கெட் சீக்கிரம் கிடைக்கணும், டைமுக்கு போகணும், அந்த படம் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஒரு படத்தில் எப்படி ஒரு சாங்ஸு, கஷ்டம், சோகம், ஒரு ஃபைட் சீனு, ஒரு ரொமான்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப். ஒரு 3 மணி நேரம் லைஃப் தான் நம்ம வாழ்க்கையே. படத்தை பார்த்தானே பாதி விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கா யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம லைஃபுக்கே நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணால் தான் அந்த படத்தை பார்க்க முடியும். அப்போ நம்ம அதிக நாள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம எப்படி உடம்பை பார்த்துக்கணும், நம்ம உயிர் எப்படி இது சேஃப்டி பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸு போச்சுன்னா உடனே எல்லோரும் மாற்றுறீங்க. அது 100 ரூபா. பேக் கவர் மாற்றுறோம், ஹெட்ஃபோன் வாங்குகிறோம், பவர் பேங்க் வாங்குகிறோம். சரி, கவர் நல்ல இல்லையா, வேறு கவர் வாங்குகிறோம், கலர் நல்ல இல்லையா, வேறு கலர் வாங்குகிறோம். சரி, பேக் கவர் ஒயிட் கேஸ் வாங்குறீங்க, வேறு கலர் வாங்குறீங்க. அதனால் ஒவ்வொன்றும் போயிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு ஃபோனுக்காக, மற்ற விஷயத்துக்காக அவ்வளோ செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம உயிர், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, உணவு வகைகள் அதெல்லாம் மாற்றிட்டு நம்ம உயிர் நாள் வாழ்கிற நாளையும் அதிகப்படுத்தணும், நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. அப்புறம் ஏதாவது இதுக்கு முன்னாடி இந்த 4 வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எடிட்டிங் ஏதாவது இதை விட அப்டேட் பண்ணலாமா என்னென்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.